கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உன் காரியம் ஜெயமாயிருக்கும். வேதாகமத்தில் ஒரு மனிதனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தானியேல் என்கிற மனிதனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. அதற்கு காரணம், அவன் ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதன், ஒரு ஜெபிக்கிற தெய்வ மனிதனுடைய, ஒரு ஜெபிக்கிற தெய்வ மனுஷனுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, கோரேசுடைய ஆட்சிபார காலத்திலும் தரியுடைய ஆட்சிபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஏன் இந்த 2 ராஜாக்களுடைய பெயரையும் சொல்லணும்? நல்ல கவனிங்க. ஒரு ராஜா ஆளும் பொழுது சில பேர் அதிகாரியாக வைப்பான். அதே இது வேறொரு ராஜா வரும் பொழுது அந்த அதிகாரியை எடுத்துட்டு இவருக்கு இஷ்டமான அதிகாரியாக வைப்பான். ஆனால் தானியேல் 2 ராஜாக்கள் ஆண்டாங்க. 2 பேருடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். யார் ஆண்டா என்ன, யார் எதை செய்தால் என்ன, உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதிலெல்லாம் தோற்று போனோமோ அதிலெல்லாம் கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்குது, ஜெயம் கொடுக்கும் தேவன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும். சொல்லணும், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயம் வரும்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஜெபிக்கிற மனிதன் எலியா. யாக்கோபு 5:17-18 வசனம், நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினா. இந்த எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிக்கும் எசேபேல் பந்தி விசாரணையில் இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய போட்டி. வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும், பட்சிக்கணும், பலிகளை பட்சிக்கணும். இதுதான் போட்டி. யார் தெய்வம், உண்மையான தெய்வம்? பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கூப்பிடுறாங்க, அடிக்கிறாங்க, ரத்தம் வரும்படி தங்களுடைய சரத்தை அப்படியே காயப்படுத்துகிறாங்க. பதில் வரலை. ஆனால் எலியா செபிக்கும் பொழுது பதில் வந்தது. அக்கினி இறங்கியது, பலிபீடத்தை பட்சித்தது. எலியா ஜெயம் எடுத்தா. உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பியிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாய் மாந்திரவாதிகள் எழும்பியிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எழும்பியிருக்குதா? என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல, எலியா காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். உங்களால் என்னால் ஜெயிக்க முடியும். உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். குறிப்பாக என்னென்ன காரியத்தில் நீங்கள் தோற்று போனீங்களோ அத்தனை காரியத்திலையோ தேவனாய கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறான். விசுவாசிங்க. 1 யோவான் 5:3-4 வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் விசுவாசிங்க, என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய காரியம் ஜெயமாக இருக்கும். தோல்வி எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய காரியமும் ஜெயமாயிருப்பதாக, ஜெயமாயிருப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.